ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிள் அண்ட் க்யூட்டான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கான தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேட் வச்சு ஒரு வால் டெக்கர் தான் செய்ய போகிறோம். இதை நீங்கள் பென் ஹோல்டராக யூஸ் பண்ணலாம், ஷோ பீஸாக வச்சுக்கலாம். ஈவன் நீங்கள் இதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒரு கீ ஹோல்டராகவும் வச்சுக்கலாம். ஸோ வாங்க இப்போ கிராஃப்ட் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்ம ஷார்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ரொம்பவே கிராஃப்ட் வந்து ஃபாஸ்ட்டாக போடுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து கிளியராக எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கேட் நிற்கிற மாதிரியும் ஒரு கேட் படுத்துருக்கிற மாதிரியும் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் இதுக்கு பேப்பர் கூட வேணாங்க, நீங்கள் நல்லா வரைவீங்கன்னா கார்ட்போர்ட்லேயே டைரெக்டாக வரைஞ்சிடலாம். இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு கார்ட்போர்டு 2 வேஸ்ட் பாக்ஸ் மட்டுமே இருந்தால் போதும். வேறு எந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட்டுமே இல்லை. ஈவன் உங்கள்கிட்ட கலரே இல்லைனாலும் பரவாயில்ல, ஈஸியாகவே வீட்டில் இருக்க பொருள் வச்சே இந்த கிராஃப்டை ரெடி பண்ணிடலாம். ஒரு ஆர்ட்டோட அழகே அதோட கண்ணு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கிராஃப்டோட அழகே அந்த பூனோட கண்ணு தான். அதை மட்டும் கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கனாலே ஒரு பர்ஃபெக்டான அவுட்கம் வந்துடும். ஸோ நான் வரைகிற மாதிரி பார்த்து அழகாக வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வரைஞ்சி வச்சுருக்கதை கார்ட்போர்ட் மேலே ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் அந்த பேப்பரை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கார்ட்போர்ட் மேலே வரைஞ்சி அதோட அவுட்லைன் மட்டும் வரைஞ்சி அதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் எடுத்துக்கக்கூடிய கார்ட்போர்ட் வந்து ரொம்பவே தின்னாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு சில கிராஃப்ட்டுக்கெலாம் மொத்தமான கார்ட்போர்ட் வேணும். அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏதாவது ஒன்று வந்து ஸ்டாண்ட் மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு மொத்தமாக வேணும். பட் இந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து மெலிசான கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டாலே போதும். அதனால் உங்களுக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே க்ளூ அப்ளை பண்ணி அந்த பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா வரைய தெரிஞ்சவங்களாம் நீங்கள் கார்ட்போர்ட் மேலே வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து கலரு கொடுக்க போகிறதில்ல. பெயினாகவே ஒயிட் அண்ட் லைட் பிங்கே நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் காதுக்கு மட்டும் லைட் பிங்க் கலர் கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ப்ரௌன் கலர் இல்லைனா ஆரஞ்சு கலர் இல்லைனா லைட்டாக சிமெண்ட் கலர் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து என்னோடய ப்ரிஃபரன்ஸ்க்கு நான் ஒயிட் அண்ட் லைட் பிங்க்கு போயிட்டேன். இது எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு கலர் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாகவே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, பாதி கிராஃப்ட் ரெடி. நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட வேஸ்ட்டு ட்ராப்ஸ் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். அதோட அப்பர் சைடில் இருக்கிறத கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை வந்து ஒயிட் ஷீட்டாலே கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் ஷீட் கூட எடுத்துக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டில் இருக்க திங்ஸை மட்டுமே வச்சு நம்ம செய்ய போகிறதுனால ஜஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். அதை நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணி அதை வந்து கம்மால் ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்து அழகாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கரெக்டாக நான் மடிக்கிற மாதிரியே மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு அங்கேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ரொம்பவே சிம்பிள் தாங்க. இது செய்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமே இல்லை. ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே இந்த கிராஃப்ட்டு ரெடி பண்ணிடலாம். இது நான் வந்து மேட்சிங்காக இருக்கட்டும்னு ஒயிட் கலர் பேப்பர்லேயே ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு மேட்சிங்காக விட்டுக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து என்ன கலர் வந்து அந்த கேட்டுக்கு கொடுக்குறீங்களோ அந்த கலரில் கூட செஞ்சிடலாம். இல்லைனா நீங்கள் வேணால் ப்ளெயினாக கூட விட்டுடலாம், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் மேலேயுமே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். லைக் குட்டி குட்டி ரேபிட்டு இல்லை குட்டி கேட் கூட இதில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ வரைஞ்சிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு 2 ஃபேஸ் ஷேப் மட்டும் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஸ்மைலி இருக்கணுன்றதுனால நமக்கு வந்து காதுக்கு வந்து லைட் பிங்க் கலர் கொடுத்துட்டோம் இல்லையா. ஸோ அதனால் ஸ்மைல் நல்லா தெரியணுன்றதுனால இதுக்கும் வந்து 2 கண்ணத்துக்கு பக்கத்துலேயும் வந்து நான் வந்து லைட் பிங்க் கலர் கொடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த கிராஃப்ட்டு. ரொம்பவே சிம்பிள் கிராஃப்ட்டு தான். ஃபைனலாக இதை நம்ம வந்து வால் டெக்கராக தான் வைக்க போகிறோம். ஸோ இது வந்து டபுள் சைட் டேப் பேக் சைடு வந்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க, கிராஃப்ட்டு ரெடி. இப்போ நீங்கள் எதை வாலில் ஸ்டிக் பண்ணோம், இந்த டபுள் சைட் டேப்போட பேக் சைடு இருக்க பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டினீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் க்யூட்டான ஒரு எலகண்ட்டான கிராஃப்ட்டு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். உங்கள்கிட்ட இருக்க பென்னு, பென்சில் ஆர் எனி ஸ்டேஷ்னரி ஐட்டம் உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.